தர்மபுரியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முன்னாள் எம்எல்ஏ எஸ் அரங்கநாதன் அவர்கள் நினைவு அறக்கட்டளை சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நல்லம்பள்ளியில் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் தொப்பூர் காட்பறைவு சீரமைப்பு மேம்படுத்தல் மற்றும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணியை தர்மபுரி கலெக்டர் சதீஷ் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். தெருநாய்கள் கடித்து உயிரிழந்த கால்நடைகளுக்கு நிவாரணம் அறிவித்தார் அமைச்சர் நேரு அவர்கள். மாட்டுக்கு 37,500 ரூபாயும், ஆட்டுக்கு 4,000 ரூபாயும், கோழி ஒன்றுக்கு 100 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் அறிவிப்பு. கடத்தூர் பேரூராட்சி பகுதியில் ரோட்டோரத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் அங்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வரதகவுண்டனூரில் விவசாயிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. கால்நடை அறிவியல் விஞ்ஞானி தங்கதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி அகில இந்திய வானொலி நிலையத்தில் பொறியியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற இருக்கும் திரு வில்லியம்ஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா.